என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 21 இன்றைய தியானத்தின் தலைப்பு சத்திய நகரம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா 8 வசனங்கள் 1 முதல் 13 வரை. அவர்கள், அதாவது தேவனுடைய ஜனங்கள், எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். சகரியா 8:8. சத்திய நகரம். ஓர் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு எப்படி இருக்கும் என்பது இங்கே ஓவியம் போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் தலைநகரம் சத்திய நகரம் எனப்படும். மலையோ பரிசுத்த பர்வதம் எனப்படும். அப்படியானால் நாட்டில் சத்தியமும் பரிசுத்தமும் நிச்சயமாய் இருக்கும் என்பது தெளிவாகிறது. இஸ்ரவேலர் சிறைப்பிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு வாழ்ந்தனர். கருணையுள்ள தேவன் அவர்களை திரும்ப அழைத்து வந்து எருசலேமின் நடுவிலே குடியிருக்கச் செய்தார். அந்த நகரின் காட்சிகள் வர்ணிக்கப்படுகின்றன. முதலாவது காட்சி, முதிர் வயதினால் கோலை பிடித்து நடக்கிற கிழவர்களும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். வசனம் 4. முதியோர் நம்மோடு வாழ்வது முதல் ஆசீர்வாதம் போலும். அடுத்து சிறுவர், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பாலின வேறுபாடின்றி தெருக்களில் விளையாடுவார்கள். மகிழ்ச்சி நிறைந்த காட்சி. வசனம் 5. சிறைப்பிடிப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தங்கள் தேவனுக்கென்று ஆலயம் கட்ட அஸ்திபாரம் போட்டுவிட்டார்கள். அவர்கள் சிறப்பாய் கட்டுவார்கள் என்று தேவன், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று ஆசீர்வதிக்கிறார். இவ்வாறு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்னே மனிதருடைய வேலையாலும் மிருகங்களுடைய வேலையாலும் பலன் இல்லாதிருந்தது. அங்கே சமாதானம் இல்லை. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டிருந்தனர். இப்போதோ சமாதானமுள்ள விதைப்பு, கனி தரும் திராட்சை செடி, பலன் தரும் பூமி, பனி தரும் வானம் ஆகியவற்றை மக்கள் சுதந்தரித்துக் கொள்வர். வசனம் 12. இதுவரை சாபமாயிருந்தவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். ஒரே ஒரு முக்கியமான காரியம் 8 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் எனக்கு, அதாவது தேவனுக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று தேவன் கூறுகிறார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் வாழ்வதற்கு நாமும் கூட உண்மையும் நீதியும் உள்ள மக்களாய் வாழ வேண்டும். வெறுமனே ஜெபித்தால் போதாது. மேலும் ஆசீர்வாதத்தின் அறிகுறிகள் முதியோர் நம்மோடு வாழ்வது, குழந்தைகள் மகிழ்ச்சியாய் விளையாடுவது, ஆலயம் கட்டப்படுவது, இவை நம் பொறுப்பு. இவற்றை நாம் சிறப்பாய் செய்தால்தான் நல்ல விளைச்சலையும் நல்ல சூழ்நிலைகளையும் சமாதானத்தையும் நம் முயற்சிக்கேற்ற பலாபலன்களையும் ஆண்டவர் தருவார். உண்மையும் நீதியும் இல்லாமல் ஆசீர்வாதம் எந்த வழியில் வரும்? உண்மையும் நீதியும் இல்லாமல் ஆசீர்வாதம் எந்த வழியில் வரும்? ஜெபம். இறைவா, சந்தோஷமும் சமாதானமும் செழிப்பும் எங்களுக்கு வேண்டும். ஆசீர்வதியும். ஆமேன்.